நீ யாரிட வேண்டும் வேணாலும் போய் முறையிடலாம், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று போன்ற தகாத வார்த்தைகளை கொண்டு இத்தகைய வார்த்தைகளை திட்டியபடி அவர் தற்போது அந்த காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் அங்கு தொடர்ந்து அவருக்கு அந்த மிரட்டல்கள் நடந்து வரும் நிலையில் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒவ்வொரு காவலர்களும் முற்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவருடைய செல்போனானது பறிக்க முற்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகளானது இழுபறிக்கப்பட்டு வந்ததும், அதே போன்று தான் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றும் பின்பு தன்னை எதற்காக பழிவாங்க வேண்டும் என்றும் அவருடைய அந்த பெற்றோர் தரப்பிலும் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. அதாவது படம் பிடித்த செய்தியாளரின் குடும்பத்தினை தொடர்பு கொண்டும் அவருடைய முகவரியை தொடர்பு கொண்டும் நீங்கள் எப்படி இந்த இல்லத்திலே வசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், மரியாதையாக உங்களுடைய அந்த வேலையை மட்டும் செய்யுங்கள் என்று அவருடைய குடும்பத்தினருக்கும் மிரட்டலானது விடுக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து அவருடைய செல்போனானது அணைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது காவலர்களுடைய அந்த காவலர்கள் பெற்றுக்கொண்டு அந்த செல்போனை அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்